அளிக்கப்பட்டு தற்போது இந்த பணி சுமார் 180 கோடி ரூபாயில் 12 கிலோமீட்டர் அளவுக்கான தொடங்கப்பட்டிருக்கிறது. மேற்படி இந்த பணியை மாவட்ட ஆட்சித்தலைவரோடும் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ரூபி மனோகர் அவர்களுடனும் திருநெல்வேலி பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் அவர்களுடனும் குழு உறுப்பினர்களோடு மாவட்ட ஆட்சித்தலைவரோடு இன்றைக்கு பணியை ஆய்வு செய்தது. மேற்படி நெடுஞ்சாலைத்துறையினுடைய நெடுஞ்சாலைத்துறை அவர்கள் குழு முன் மேற்படி இந்த பணி எப்போது தொடங்கியது, எப்போது முடியும் போன்ற விவரங்கள் அடங்கிய படங்களுடன் காட்சியை விளக்கினார். மேற்படி இந்த பணி முழுவதுமாக இந்த இணைப்புச் சாலை முடித்து இந்த புறவழிச்சாலை எந்த நோக்கத்திற்காக அறிவிக்கப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறுகின்ற வரையில் இந்த உறுதிமொழி நிலுவையில் வைக்கப்பட்டு ஆய்வுக்கு உட்படுத்தப்படும். மேலும் அரசுக்கு இப்பொழுது திருநெல்வேலி வளர்ந்து வருகின்ற ஒரு மாநகரமாகவும் மாவட்டமாகவும் இருக்கின்ற காரணத்தினால் இந்த புறவழி சாலை